Hello everyone, welcome to the 100 crore leader series from Elevate with Bharati Raja Thangapalam. ஓகே, சோஃபார் நம்ம லாஸ்ட் 2 எபிசோட்ஸில் அக்கௌண்டபிலிட்டியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு எக்ஸலண்ட்டான தாட் ப்ராசஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் லிசன் பண்ணிட்டு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோட் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி லாயல்ட்டி டெப்ட் ஆர் தி லாயல்ட்டி டெட். எடுத்தோன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், என்னடா இது லாயல்ட்டி டெட் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு 20 to 30 crore டேர்ன் ஓவர் பண்ணிட்டேன். இது டேர்ன் ஓவர் எவ்ரி இயர் ஐட்ரேட்டிவ் நேச்சராக தான் இருக்குது, எக்ஸ்போனென்ஷியல் இன் நேச்சராகவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், புது ஸ்ட்ராட்டஜிஸை எவ்ரிடே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் பற்றி பேசுகிறேன், ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுகிறேன், என்னென்னவோ பேசி பார்க்குறேன். என் டீம் கிட்ட மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். செகண்ட் லெவல் லீடர்ஷிப்போட டெய்லி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் என்னவோ தெரியல, அந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட்டே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? லாயல்ட்டி டெப்ட். அப்படின்னு என்ன தெரியுமா? அந்த இடத்துல உங்களோட டே 1 எம்ப்ளாயியை லீடராக வச்சுருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபேமிலி மெம்பரை எம்ப்ளாயாக வச்சுருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள் இருந்து ஒருத்தரை லாங் ரன்னாக அந்த பொசிஷனில் வச்சுருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனை அந்த பொசிஷனில் வச்சுருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பிஸ்னஸோட பெயின் பாயிண்ட்டே இதாங்க. நிறைய இந்தியன் பிஸ்னஸஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, லாயல்ட்டி டெப்ட் அதில் தான் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு க்ளோஸாக விரும்பினவங்கள ஒரு பொசிஷனில் வச்சுருவாங்க. கீ பொசிஷன் லைக் மார்க்கெட்டை பெரிய லெவல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான சீஃப் பொசிஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு சீஃப் அக்கௌண்டன்ட் பொசிஷனாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற பொசிஷனாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய கீ பொசிஷனில் அவங்க தான் கூட லாயலாக இருக்கிறவங்கள ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் நிறைய ஆர்கனைசேஷனில் அவங்களோட பிரதர் இன் லாவாக கூட இருக்கலாம், இல்லை பிரதர்ஸாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம். ஸோ ஐம் நாட் பிளேமிங், இது தப்புன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம கூட க்ளோஸாக இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கண்டிப்பாக லாயலாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற சப்போர்ட் என்ன தெரியுங்களா? அவங்கள கரெக்டான ரோலில் நீங்கள் உட்கார வைக்கிறது தான். அப்படி அவங்கள சரியான ரோலில் நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா தான் அவங்கனாலையும் உங்களுக்கு பிரயோஜனம், அந்த ரோல்னால் அவங்களுக்கும் பிரயோஜனம். இப்போது அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட சாவியை கூட கொடுத்துடலாம், ஆனால் ரோலை கொடுக்கக்கூடாது. அவங்க எந்த ரோலில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. இப்போது உங்ககிட்ட க்ளோஸான டே 1 எம்ப்ளாயி ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வெரி குட் அட் ஹியூமன் ரிசோர்ஸஸ்னு வச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு வெரி க்ளோஸு. அப்போ நீங்கள் அவர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போனால் சேஃப்டியாக வச்சுப்பார், உங்கள் செக் புக்கை சேஃப்டியாக வச்சுப்பார், அவர் உங்களுக்கு அக்கௌண்டிங் ப்ராப்பராக பார்த்து கொடுப்பாரு, உங்களை ஏமாற்ற மாட்டாருங்கிற காரணத்துக்காக ஹியூமன் கேபிட்டல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவருடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படும், அவரால் உங்கள் ஆர்கனைசேஷனுக்கும் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட்டே பண்ண முடியாது. ஆகையால் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் என்னென்னா, கம் அவுட் ஆஃப் தட் லாயல்ட்டி டெப்ட் ஆர் கம் அவுட் ஆஃப் த லாயல்ட்டி டெட். ரெண்டுமே ஒன்று தான். ஒன்று லாயல்ட்டி டெப்ட்னு வாங்க, இல்லை லாயல்ட்டி டெட்னு வாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதுலேருந்து இங்கே வெளியில் வர்றது தான் உங்களோட முதற்படியாக இருக்கணும் டு பிகம் அன் 100 crore லீடர். நீங்கள் எனி கம்பெனிஸை போய் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். எந்த கம்பெனிஸ்லாம் பயங்கரமாக அவுட் க்ரோன் ஆகியிருக்காங்களோ அவங்க பண்ண வேலை ப்ராப்பரான ரோலுக்கு அவங்களுடைய லாயல் பர்சனை லீடர் ஆக்குனது தான். அந்த விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் பண்ணும்போது அந்த லாயலாக இருக்கிற பர்சன் ரொம்ப ஹாப்பி ஆவார். ஏன்னா அவரால் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் அவரை மாற்றி ரோலில் வச்சு நீங்கள் க்ரோ ஆக நினச்சிங்கன்னா அவரு க்ரோ ஆக முடியாது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவரோட அக்கௌண்டபிலிட்டியும் ஸ்டாப் ஆகிடும். அவரும் ரொம்ப ரிலக்டன்ட் ஆயிடுவார். அவரும் புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முனையவே மாட்டார். ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணுவார், he will also be in a comfortable zone. இப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் லாஸ்ட் எபிசோடில், நம்மளோட நோக்கம் நீங்கள் எக்கானமிக் ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறுறீங்க. ஒரு 10 crore 20 crore இருக்கும்போது யூஆர் ஒர்க்கிங் ஒன்லி ஃபார் யுவர் செல்ஃப். ஆனால் இப்போது உங்களை சுற்றி இருக்கிற பல குடும்பங்களோட பெர் கேபிட்டாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் இறங்குறீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு 100 crore லீடராக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? உங்கள் கூட இருக்கிற டீம். அந்த டீம் லாயல்ட்டி அப்படிங்கிற பேசிஸில் மட்டும் இருக்கக்கூடாது, அந்த பொறுப்புக்கு ஏற்ற ஆட்களாக இருக்கணும். அப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போ என்ன எக்ஸசைஸ் தெரியுமா நீங்கள் பண்ண போகிறீங்க? செக் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் லாயல்ட்டி அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த ரோல் கொடுத்துருக்கீங்கிறத பாருங்கள். அடுத்து அந்த லீடர்ஸோட ரோலை வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள லீடர் ஆக்கணும்னா உங்களால்
அவங்கக்கிட்ட இருந்து மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டியும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துகிட்டு வர முடியும்னு பாருங்கள். 3வது, அவங்க ஒரு ரோல்லேருந்து இன்னொரு ரோல் மாறும்போது நிச்சயமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஈவந்தோ ஒருத்தர் குட் அட் ஹியூமன் ரிசோர்ஸாகவே இருக்கிறாரு, அவரை கொண்டு போய் இவ்வளோ காலமாக நீங்கள் சேல்ஸில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி திரும்பவும் சேல்ஸ்லேருந்து அவங்கள நீங்கள் இப்போ ஹியூமன் கேபிட்டல் அவங்கள ஃபிட்டின் பண்ணும்போது ஆரம்பத்தில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு லாயலாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சப்போர்ட் என்னென்னா, ஃபார் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் அவங்க அதை கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க அதை தன்னோட ரோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபிட்டின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா போதும், நிச்சயமாக அவங்க ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை உங்கள் கம்பெனியில் செய்வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மில்லினியர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச இன்புட் என்னென்னா, நீங்கள் 100 crore கம்பெனியாக வரதுக்கு லாயல்ட்டி டெட்லேருந்து வெளியில் வாங்க. த லாயல்ட்டி டெட் அப்படிங்கிறது உங்களோட மிகப்பெரிய ஷோ ஸ்டாப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு திஸ் எபிசோட். ஐ ஹோப் இது உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நிறைய எபிசோட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் தி 100 crore லீடர் சீரீஸ் ஃப்ரம் எலிவேட் வித் பாரதி ராஜா தங்கப்பலம். தேங்க்யூ.